லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு வந்தேன். அப்துல் ரஹ்மான், தேங்க்யூ அப்துல், தேங்க்யூ அப்துல், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப அழகான நாளா? என்ன அழகான நாள் உன்ன ஓ என்ன என்ன பார்த்ததுனாலயா? ஆஸ்கர் ஹாய், ஆஸ்கர் ராஜேஷ் ஹாய், நிஷுக்குட்டி ஹாய் செல்லம். சாப்பிட போறியா? ஏன் இவ்வளோ லேட்டாக? கண்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு, அதை பண்ண எப்படி? இப்படியா? நார்மலாகவே நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். சும்மா கதை, இந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ் அது இது அப்படிலாம் சும்மா கதை. அதெல்லாம் கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வந்து பாண்டியன் ஹாய் பாண்டியன், நௌஷத் அலி ஹாய், லக்ஷ்மண், செல்வம் சக்தி, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளீஸ். செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேரத்துக்கு தூங்கலாம்ல? தூங்க நேரமே இல்லை, கொஞ்ச நேரம் படுத்தேன், அப்புறம் எழுப்பி விட்டுட்டாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சவுதி அரேபியாவா? ஹாய் பெருமாள், ஜெய்தா, ஹிட்மேன், சந்தோஷ், சத்தோஷா, சத்தோஷ் ஹேண்ட், அப்புறம் அப்துல் ரஹீம் மாமி, கண்மை அழகாக இருக்கு. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ. சாப்பிட்டாச்சா நிலா? சாப்பிட்டேம்மா, இப்போ தான் சாப்பிட்டேன். ஒரு தோசை, 2 இட்லி, சாம்பார். நாளைக்கு வந்து குழம்பு இப்போ வச்சு முடிச்சிட்டேன். குழம்பு வச்சது அப்போ கொஞ்சம் லேட்டு, வந்தது லேட்டு, 9:45. வந்த வேகத்துக்கு பட்டுன்னு வெண்டைக்காய் கத்திரிக்காய் போகும்போதே வாங்கி எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டே போயிட்டேன். அப்புறம் வந்து இப்போது கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி காரக்குழம்பு வச்சுட்டேன். காலைக்கு சேர்த்து நாளைக்கு சமைக்க நேரம் இருக்காது, ஒர்க்கு இருக்குது, அதனால் இப்போது செஞ்சு வச்சுட்டேன். இந்த செயின் உனக்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்காமம்மா. அக்கா அழகாக இருக்கு. தேங்க்யூடா தேங்க்யூடா. அசோக் ஹாய். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு? எல்லாருக்கும் புள்ளி இறங்கிடுச்சு, செயின் ஒதுங்கிடுச்சு. சாரி ரொம்ப நல்லா இருக்கு செல்லும். தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ செல்லக்குட்டீஸ். டார்லிங் ஸோ பியூட்டிஃபுல். சிவகுமார், சரவணன், ராஜு, சிற்பி 90 டிகிரி நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னை காணாமல் நான் ஏது, நீ இல்லாமல் நான் ஏது, பூங்கொடியே பைங்கிலியே. அப்புறம் மானே தேனே பொன்மானே. மாம்பழம் காட்ட மாட்டேறீங்களா? மாம்பழம் தோப்புக்குள்ளே இருக்குங்க. தோப்புக்குள்ளே வந்து தான் நீங்கள் பறித்து சாப்பிட்ணும். எட்டறந்தே நீங்கள் தோப்பு பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி மாங்காய் தெரியும்? இப்போ தோப்பு ரொம்ப அடர்ந்து இருக்குன்னா கிட்ட வந்து உள்ளே வந்தால் தானே உங்களுக்கு மேங்கோஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். அடர்ந்த காட்டில் வந்துக்கிட்டு பார்த்தா எப்படி தெரியும்? ஹாய் அழகி, மூர்த்தி, ராச்சு, வா, நூர்தீன் ஹாய், சந்தோஷ். சந்தோஷா என்ன தூக்கி போடுறா? தப்பு போட்டு வச்சுருக்கான். இன்னைக்கு ஒர்க்கு நல்லா போச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர்டா, சூப்பர்டா அக்கா, வெரி ஹாப்பி மூடு. அப்படியா? சரி. முத்து, புன்கார்த்தி, எவ்வளோப்பா? கொடைக்கொள் மழையா? அடி செருப்பால தோடப்ப கட்ட நாயே. புன்கார்த்திக்கு என்ன வார்த்தை கேட்டு என்ன பார்த்து என்னை பார்த்து கேட்குறான், எவ்வளோப்பா கொடைக்கானலுக்கு போகிறதுக்கா? நீ போகிற பஸ்ஸில் போய் டிக்கெட்டு போயிட்டு ட்ராவல்ஸில் கேளு. கொடைக்கானலுக்கு போகிறதா இருக்குது, டிக்கெட்டுக்கு எவ்வளோப்பா? நீ போகிற பஸ்ஸில் போய் கேளு. அதை விட்டுட்டு எதுக்குடா புறம்போக்கு என்கிட்ட வந்து கேட்குற? அட புறம்போக்கு நாயே, புறம்போக்கு நாயே. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அமேசான் கார்டு எப்படி இருக்கு? அட செம்மையா இருக்கு. ரீட் மை கமெண்ட் சொல்லுங்க. கீர்த்தி, பூண்டு பிடிக்கும்னு நிறைய போட்டிருப்பாங்க. நிச்சயமா எனக்கு பூண்டு பிடிக்கும், நிறைய உரிச்சு போட்டேன். பொடி பூண்டு தான். தினேஷ் ஹாய், சமீர் ஹாய், சங்கர், நிதிஷ், ரவி கென்னடி ஹாய், அருண்டா, நாங்கள் பெருசு சூப்பரா? சரி சரி.
அப்புறம் செல்வம், ரகு, பூர்ணி, பூமணி பூமணி. உங்கள் மனசு இரண்டும் ரொம்ப பெருசு செல்லும் அப்படியா? அது சரி. ఆల్ గైస్ కమెంట్స్ చేయండి. ఉండే క్యాన్ యూ స్మైల్ ஒன் டைம்? அது எப்படி திடீர்னு வரும் ஸ்மைலு? கொஞ்சம் ஏதாச்சும் காமெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வெயிட் பண்ணுங்க. நானே சிரித்து சிரித்து பைத்தியம்னே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு கிடப்பேன். கருவாடு ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா? ஆல்ரெடி கருவாடு டப்பா டப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. जी आपका सब वीडियो लाइक करते हैं कुकू पी पोड़ा ऑफिशियल ராம் கண். ஹாய் ராம் கண். மோனியை காணோம், இன்னும் பாப்ஸை காணோம், சரவை காணோம். அப்புறம் உங்கள் மனசு ஏன் உள்ளங்கை விட பெருசாக இருக்கு? ஷோ இவனுங்க ஒருத்தவனுங்க. ஏண்டி இவ்வளோ அழகாக இருக்க? ஐயோ நீ இப்பெல்லாம் சொன்ன நான் நைட்டு தூங்கவே மாட்டேன். ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் ரொம்ப இழைச்சி போயிட்டேன். அப்புறம் நைட்டு நான் சுத்தமாக தூங்காமல் ரொம்ப பாடாப்படுற மாதிரி இருக்கும். கமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அத்தை. என்ன சொன்ன? ஆண்டின்னு கூப்பிட மாட்டேன், அத்தைன்னு கூப்பிடுவியாலோ? சக்தி, தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அமேசான் காட்டில் தண்ணி இருக்கா? ஏன் அது போர் போட்டு தண்ணி பருகிறவனுக்கு வருத்த, உனக்கு ஏண்டா? செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கலை விஷாய் சரவணன் ஆல்வேஸ் சங்கர் நிதிஷ் அந்த இவ்வளோ அழகாக இருக்கியா? அதான் அப்படியா? யார் இது பேரை பார்த்தல இப்போவே? ராகவேந்தா. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆமாம் நிச்சலா அடிக்கவா? நிச்சே என்ன சொல்ல வர? கீழையா? புரியல. நிச்சாலனா என்ன? நிச்சே ஓகே, அப்புறம் நிச்சால்னா என்ன? கண் அழகா இருக்கு. மணிகண்டன் தலை, ஹாய் தலை. தேங்காய் பால் வாங்க வெல்கம். பேர் அடுத்தது யாரு? சங்கர். யாராக இருந்தாலும் ஸ்க்ரீன் அப்படி 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணுங்க ஸ்க்ரீனை. 3 போட்டு அழகு. கீர்த்தி நீ கமெண்ட்ஸை போட்டு படிக்கிற வெட்டியா ரீட் மை கமெண்ட்னு போட்டுக்கிட்டே இருந்தேன்னா படிக்க மாட்டேன். டிசைனர், ஹாய் டார்லிங். என்ன டிசைனர் நீங்கள்? சாரி டிசைனரா? என்ன டிசைனர்? மணிமாறன் டிசைனர். மணிமாறன் என்ன டிசைனர்? பட்டு நீங்கள் எனக்கு தேவைப்படுது, ஒரு நல்ல டிசைனர் தேவைப்படுதுப்பா. என்ன டிசைனர் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் தீதியா சொல்லுங்க. செயின் கீழே என்ன அது? செயின் கீழையா? நீங்களே சொல்லுங்க அது என்னன்னு. இருக்கு, மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நேற்று என்ன ஆக்சஸ் வந்தோம்? நேற்று எல்லாம் சில்வராக ஜாயின் பண்ணிங்க, அதனால சில்வரை போட்டு ஓடிட்டேன். வேணா இன்னைக்கு என்ன அடுத்த சில்வருக்கு என்ன? கோல்டு ஜாயின் பண்ணுங்க யாராக இருந்தாலும். இன்னைக்கு கோல்டு. ரீல்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். இப்போ தான் வந்தேன். இப்போ தான் அவசரம், படிக்க வேறு நேரம் இல்லை, வேறு வியூஸ் போயிருக்கான்னு கூட சரியாக பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. உங்கள் சென்டரில் 3 புள்ளி நல்லா இருக்கும். தேங்க்யூ சங்கர். கீர்த்தி தேங்க்யூ கீர்த்தி. பாபிஜி மஸ்ட். ஹே டிடி எடிட்டர், என்ன கேட்குற நீ? செய்ய முடியாததெல்லாம் கேட்டுட்ருக்காத. நடனம் இல்லை. ஹாய் வந்ததுலேருந்து போட்டுட்டு இப்போ தான் உங்கள் அண்ணாலே காமிச்சிருக்கோம். இப்போ தான் உன்னோட கமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இப்போ தான்டா காமிக்குது. இப்போதான் ஸ்க்ரீனில் காமிக்குது. கலையரசன் செல்லக்குட்டிஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செயின் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் 3க்கும் சரோவுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் போல இருக்கு பாப்ஸ்க்குலாம். நடனம் இல்லை. லவ் யூ நிலா. சங்கர் ஏகே எடிட்டர். ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் படிக்கலைன்னா மட்டும் காப்பி மெசேஜ் போடுங்க.
ஒரு லாங் கிஸ் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ராஜா, ஹாய் ராஜா. மாஸ்க் போட்டு லைவ் போடுறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாங்க, ப்ராப்ளம் தான். டானி, உங்கள் அளவுக்கு அழகாக இருந்திருந்தேன்னா ஃபேஸ் காமிச்சிருப்பேங்க. நான் கொஞ்சம் சுமாராக இருப்பேன், அதனால தான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன். இதான் உண்மையான ரீசனு. ஹாய் சரு, ஹாய். ராமகிருஷ்ணா, லவ் யூ பேபி. என்ன சரு லேட்டாக நோட்டிஃபிகேஷனா, இல்லை நீங்கள் எது தூங்கிட்டு இருந்தீங்களா? ஏன் இந்த யூடியூப்பு காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. அது அப்படிதாம்மா, நிறையா ட்ரிக் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை நான் சொன்னால் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஹலோ டியர், ஹவ் ஆர் யூ டூயிங்? கார்த்திக், சரண், கணேஷ், லவ் யூ பிபி. வானிலா டீ குடிக்க போவோம். இப்போ ஆடுங்க. அதுக்கு ரீல்ஸ் இருக்குது, போய் ரீல்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக ஆட்டம் இருக்குது. ஒன்று ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஆடுறேன். இது காமனில் வேண்டாம். சிச்சி, கெட்ட பழக்கம் ஹெவி. என்ன பழக்கம் அது? முரளி, ஹாய் முரளி, வாங்க சாப்பிடலாம். தளபதி, ஹாய் தளபதி. இப்போ தான் நோட்டிஃபிகேஷன், கொஞ்சம் லேட்டு போல் இருக்கு. அப்போ சாப்பிட்டீங்களா நிலா? சாப்பிட்டேம்மா, தோசை இட்லி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நேற்று என்ன டான்ஸு? நேற்று டான்ஸ் ஆடினா ஞாபகம் இல்லையா? ஆடினா இல்லை, நேற்று ஒன்லி ஷோ லைவ் மட்டும்தான். உங்கள் ஹூபி கூட டெய்லி ரொமான்ஸாக? எக்கச்சக்கம், ஏராளம், தாராளம், கணக்கே இல்லைங்க. ஓட்டு நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, எனக்கு தான் போடுவேன். அதில் தப்பிக்கிறதுக்கு போடுவேன், எனக்கு போடுவேன். எனக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, இல்லைன்னா என்ன அழகு முகத்தில் இல்லை மனசில் தான் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனசு அழகை யாருமா திறந்தா பார்க்க முடியும்? யாருமே சடனாக டக்குன்னு கண்ணில் படுறது முக அழகு. அப்புறம் தான் நீங்கள் முக அழகை தாண்டி பழகி தான் உள்ளே இருக்கிற மனசு அழகை பார்க்க முடியும். எடுத்தோடனே யாருக்கும் மனசு அழகாக இருக்கான்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? மனசு என்ன பாக்ஸு போட்டு பூட்டு போட்டு திண்டுக்கல் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. மனசு அழகாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் திறந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது. சும்மா அந்த காலத்து ஆதி காலத்து பழமொழி மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு முக அழகு கண்ணில் போடும், அதை நீங்கள் ஒத்து கவனிக்கும் போது பழக ஆரம்பித்தாதான் உள் மனசை பற்றி தெரிய வரும். செல்லக்குட்டீஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன். ஸ்க்ரீன் அப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. எல்லோரும் மேலே தெரியிற டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் கூட ஒரு நேரம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மனசு அழகாக இருந்தால் போதும், மற்ற அழகெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு. அது ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன், அதனால் நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். மனசு அழகை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? பழகாமல் பல்லாமல் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, பொண்ணெல்லாம் உங்களை ஒரு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. சரி, மாப்பிள்ளை பார்க்க கூட கூப்பிட்டு போகிறீங்க, என் பொண்ணையே சொல்லிக்கிட்டு பையன் செக்ஷனுக்கு வரும். மாப்பிள்ளை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. சரி, மாப்பிள்ளை உங்களுக்கு எல்லாரும் அழகு தான். ஸோ உங்கள் கண்ணுக்கு அழகு கம்மியாக தரலாம். பழகுனா தானே மனசு ஓகே, அழகு கம்மியாக இருக்குது, அப்போ இவங்களுக்கு மனசு நல்லா இருக்கும் நீங்களாவே எப்படி முடிவு பண்ணிடுவீங்க? கொஞ்ச நாள் பழகி பார்த்தா தான் தெரியும், ஓகே இவங்க மனசு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. நில்லுங்க நிற்கிறேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும், எழுந்திரிச்சு நிற்கிறேன். மெம்பர்ஷிப்பில் வந்தால் ஆமாண்டா கிறுக்கா, ஆமாம். ஜாயின் பண்ணு, கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். வெரி ஹாட் மெம்பர்ஷிப்பில் மிஸ் பண்ணாதீங்க. அச்சா பௌத் அச்சா. ஏய் அஸ்கர், ஹிந்தி தெரியாத பிள்ளைகிட்ட ஏன்டா ஹிந்தியில் பேசுகிறீங்க? தமிழ் மட்டும்தாங்க தெரியும். தமிழ்நாட்டில் பிறந்தவளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். வந்துட்டு எப்படிக்கு உங்கள் வேஷ்டி மாமா? ஒரு நாய். சரி, ஏமா இவ்வளோ இறக்கமா? அப்படிலாம் இல்லையே, பாருங்க, நல்லா ஏற்றி தான் இருக்கு. லாஸ்ட் எண்டு நெக்கு இங்கே முடியுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இங்கேருந்து இங்கேயே தூக்கி குத்த முடியும்? யார் தான் அப்படி கட்ட முடியும்? எனக்கு எந்த இடம், இந்த இடம் இங்கே வருதுன்னா இங்கே தான் ஒரு சாரி கரெக்டாக தான் கட்டியிருக்கேன். பாருங்கள், நான் இப்போ கீழே இப்படி குனிஞ்சிட்டு பேசுகிறேன், நிமிந்து பேசுனா கரெக்டான அளவு தான். இப்படி தான் கட்டுவேன் நான். ஒன்றும் இன்றைக்கி புதுசாக கட்டலை, நான் எப்போ கட்டினாலும் இப்படி தான் கட்டுவேன். கண்ணு உங்களுக்கு கண்ணு கூசுதுன்னா கண்ணை மூடிக்கோங்க, யார் வேணான்னு சொன்னேன்? உங்கள் கண்ணையே அங்கே போகுது. என்ன பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். ஏன் முகத்தை காட்டலன்னா என்ன? மற்ற இடம் தெரியல, நெத்தி தெரியுது, புருவம் தெரியுது. யாரையாவது நீங்கள் பேசினான்னா அவங்க உதட்ட மட்டுமே பார்த்துக்கிட்டே பேசுவீங்க. கண்ணை பார்ப்பீங்க, புருவத்தை பார்ப்பீங்க, முடியை பார்ப்பீங்க, சடனாக காது பக்கம் போகும், கழுத்து பக்கம் கண்ணு போகும். அது மாதிரி என் கண்ணை பாரு, என் புருவத்தை பாரு, என் முடியை பார்த்து பேசு.
எதுக்கு ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு கீழே ஏன் இறங்குது? ம் ஆண் மகன் நல்லா அப்படி நிமிர்ந்து நிற்கணும், பார்வை அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கீழே நீங்கள் குனியவே கூடாது, சரியா? பெண்கள் நாங்கள் தான் கீழே குனிஞ்சு பார்க்கணும், நீங்கள் மேலே அண்ணாந்து தான் பார்க்கணும். உண்மைதான், நானும் அப்படி தான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல் சாரீ காட்டுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு நிற்கிறோம். உங்கள் ஃபேவரெட்டு சொல்கிறேன், அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இந்த பெர்மிட் தானே செல்லும். எதுக்கு? லாங்குவேஜுக்கா? சாப்பிட்டே எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு அதிகமாக. ஆமாண்டா, ஒர்க்கு அதிகம். ஆனால் சாப்பிட்டுட்டேன். ஆர் பாலா, அது எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தான் நாங்கள் பார்க்கோம். ஓ, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தான் நாங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் எப்படி அதை நினைக்கிறீங்க? சரி, உங்கள் கண்ணு இப்போ எங்கே தான் போகுது? ஆர்பி பாலா. சரி ஆர்பி கிடையாது, ஆர் பாலா. சரி, இப்போ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா. ஓகே, நான் எதுவுமே இது பண்ணிக்கல. இப்போ உங்கள் கண்ணு எங்கே போகுது? அப்போ கீழே தான் போகுமா? ஆண்கள் பார்வை மேல் நோக்கியும் பெண்கள் பார்வை கீழ் நோக்கியும் இருக்கணும். ஆண்கள் நீங்கள் மேலே மட்டும் பாருங்கள், பெண்கள் நாங்கள் கீழே மட்டும் பார்க்குறோம், சரியா? சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எனக்கு ஃபேஸ்புக் எல்லாம் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, டேங்கோ கிடையாது, டெலிகிராம் கிடையாது. போலிகளை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். இரவு வணக்கம் சுவாமி. உங்களுடைய பெரிய மனசுக்கு நான் அடிமை. லுக் அட் தி சைஸ். பாரு, அப்படி பாருறா, அப்படி பாரு மாமா. தெரியல மணிமாரா, எங்கே தெரியுது உனக்கு? ஃபுல்லாக மூடி தான் இருக்கு இன்னைக்கு சாரி. எங்கே திறந்துருக்கு? நீயே பாரு. ஏங்க உங்க யாருக்காவது ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு இருக்க சேம் அதே கழுத்து தான் எனக்கு இருக்கு, அதே கை தான். நான் ஃபுல்லாக சாரி தானே கட்டிட்டு வரேன். என்னைக்காச்சும் நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு ஏதாவது உட்காந்துருக்கேன். நான் எப்போயோ ஒரு வாட்டி போடுவேன், அதுலேயும் ஷால் போட்டுப்பேன். டெய்லி நான் சாரி தானே கட்டுறேன், ரீல்ஸில் சாரி. பாருங்க, நான் எந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் இந்த ஃப்ளீட் வச்சேனாக்கா சைடில் தெரியும் தான் ஒன் சைடு விட்டுருக்கேன். நீங்கள் ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. வீட்டில் என்ன ஸ்பெஷல்? வீட்டில் சாப்பாடு ஸ்பெஷல். ஆண்கள் அப்படி பார்க்கணும், பெண்கள் இப்படி பார்க்கணும், ரெண்டுமே டபுள் மீனிங் கிடையாது. கிடையாது. ஓ, உன்னுடைய புத்தி அப்படி போகுது. பொதுவாகவே ஆண்களுக்கு புத்தி மனசே சரியில்லைப்பா. கட்டுப்பாடு அப்படிங்கிறதே ஒன்று இல்லாமல் இருக்காங்க பசங்களுக்கு. முதல்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அட போங்க. ஹாய் மோனிக்குட்டி, ஹாய் செல்லம். என்ன ஆட போங்க. என்ன ஆர்பாலா? கோச்சிக்காதீங்க. என்ன தெரிகிறதா? யார் நீங்கள்? ஜாயினில் இருக்கீங்க, ஓகே. ஏய் அஸ்கர் மென்டல், நீ தான் போட்டிருக்கிய கமெண்ட்ஸ், நான் யாரோ நினச்சி படிக்கிறேன். சரபுரம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னும் கேட்கவே இல்லை எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்னன்ட்டு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு யூடியூப் நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு மனசாட்சி இருக்கா? இங்கே பாருங்கள் யூடியூப் என்ன கேட்குறாங்கன்ட்டு, நீங்களே பாருங்கள். போயிடுச்சு. ஷோ இதை போய் ஏய், நீங்கள் போடுற கமெண்ட்ஸை வச்சு அது எடுக்குதுடா யூடியூப்பு. நீங்கள் டபுள் மீனிங்கில் பேசினாலும் ரசிக்கலாம். சிச்சி, எனக்கு அதெல்லாம் வராதுப்பா. இந்த டபுள் மீனிங்கில் பேசுறது, ட்ரிபிள் மீனிங், சிங்கிள் மீனிங், இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் நமக்கு வராது. நம்ம ஒரு காமெடி பீஸ் எதாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறதோ சரி. டபுள் மீனிங்லாம் என்னைக்கு என் வாழ்க்கையில் நான் பேசினதே கிடையாது. அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. நீரு, நான் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு வரேன். சூப்பர். நடிக்காதீங்க, நெச்சமாதாங்க. ஏங்க நம்புங்க. ஏன் நம்புங்க. ஐயோ, நீங்கள் நம்பலைன்னா நான் தூங்கவே மாட்டேன் இன்னைக்கெலாம். எத்தனை தடவை ஹாய் போட்டு சாப்பிட்டீங்களா கேட்டால் படிக்கிறோம். உங்கள் கமெண்ட்ஸ் என் கண்ணில் படவே இல்லை, இப்போ தான் பட்டுச்சு. நிச்சயமாக இப்போ தான் பட்டுச்சு. இருக்கலாம் ஜி, அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் இருக்கு. சரி நம்பிட்டோம். நிச்சயமா நம்புங்க. நம்பினாதான்
கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நம்பலைன்னா காமனோட காமனாக கலந்து போயிடுவீங்க சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 ஃபஸ்ட்டு சங்கர் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு தான் போவாப்புல. இன்றைக்கி அங்கேயே ஸ்ட்ரைட்டாக முடிச்சுட்டே வந்துட்டார். பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது சங்கர் இன்னைக்கு. சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. லேப்டாப் உங்கள் ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் எடுக்கிறேன். லேப்டாப்பில் வந்து உங்கள் ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் நீங்கள் எடுக்க போகிறீங்களா? எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். எப்படி பல கோடிக்கு சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நயன்தாராவுடைய மேரேஜ் எப்படி பல கோடிக்கு சேல்ஸ் பண்ணாங்களோ அதை மாதிரி ஃபேஸ் மாஸ்க் இல்லாததாக ஒரு பிக்சரை எடுத்து அதை பல கோடிக்கு ஏலம் விடுறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே காய்ஸ், அப்படி ஏலம் பரவாயில்ல, ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் ரெடி பண்ணி என்னுடைய ஒரு ஃபேஸ் வந்து பல கோடிக்கு வந்து ஏழை எடுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒருத்துள்ள ஆளாக தான் இருக்கேன். நான் கூட ஒரு நேரம் கண்ணாடியில் போய் நின்றுட்டு என்ன வாழ்க்கை இதெல்லாம், என்ன அடிச்சு இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படிலாம் நான் நிறைய கேட்டுப்பேன். நிறைய வாட்டி கேட்பேன். எப்பயாவது ஒரு டைம் வெயிலில் போயிட்டு வந்து பிளாக் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக கேட்பேன். அப்போ கேட்கும்போது எனக்கு இப்போ தோணுது, பரவாயில்ல, அப்படி கேட்டதுக்கு தான் ஆண்டவன் இப்படி ஒரு வழியை கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஆமாம் சரோபுரம், அப்பவும் படிக்கல இப்பவும் படிக்கல. சாரிடா, எனக்கு மிட் நைட் ஆனால் கண்ணு தெரியாது. தைரியமாக மாஸ்க் கழட்டுங்க. அப்போ மாலை கண்ணு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அதானே? அப்போனா ஃபஸ்ட் நைட்டு வந்து பகல்லே வச்சுக்கலாம். டே டைமில் வச்சுட்டு கண்ணை மூடி அங்கங்கே தடவி தட்டு மாதிரி கவுண்டம் பண்ணி போய் நெல் மூட்டில் விழுந்த கணக்கா அதே மாதிரி இப்போ நீங்களும் விட போகிறீங்க. சண்டேக்குள்ளே எல்லாம் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி மோனி, உங்கள் கமெண்ட்ஸ். ஐயோ, நான் யாரோ கமெண்ட்ஸோன்னு நினச்சேன். க்ரீன் சாரியில் தேவதை மாதிரி கும்முன்னு இருக்கீங்களா மணிமாரா? ஓகே. செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. ஒரிஜினலாக அட்டண்டன்ஸ் போட்டுட்டா தான் போனேன், நீங்கள் பார்க்கல. சத்தியமாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் நிறைய கண்ணில் காமிக்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. நான் டீ இப்போ குடிச்சிட்டேன். டீ கொஞ்சம் ஒரு 10 மணி போல் இருக்கு நான் டீ சாப்பிட்டேன். மாஸ்க் இல்லாமல் என்கிட்ட இருக்குது, சரியான விலை இன்னும் கிடைக்கல. எல்லாம் ஏலம் போட்டு விற்கிறதுலே குறியாக இருக்கானுங்க. நான் ஒரிஜினலாக கையில் கிடச்சேன்னா இவனுங்க என்ன கூறு போட்டு விற்றுருவானுங்க போல இருக்கே. ஏண்டா கங்குபாயில் வந்து ஆலியா பட்டை நிற்க வச்சு கூப்பிட்ட மாதிரி என்னை நிற்க வச்சிருவேன், இது சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்ட்டாடா பாவி. ஐடி நேம் சேஞ்ச் ஆகியிருக்கு பார்த்தீங்களா? அப்படியா, இது பண்ணி வச்சுருக்கானா? நல்லதாக போச்சு, எனக்கு அனுப்பிவிடுங்க முதல்ல. அது செக் பண்ணிட்டு சாரோ எனக்கு அனுப்பிவிடுங்க முதல்ல. உன்ன மாதிரி தான் என் ஆளும் இருப்பா தெரியுமா செல்லம்? அப்படியா, ரொம்ப அழகாக இருப்பாங்களா? அப்புறம் எப்படி என்ன மாதிரி இருப்பாங்க? நான் சுமார் தான். சரக்கு அடிப்பீங்களா? சரக்கு அப்படின்னா? ஹாய் செல்லம், மெம்பர்ஷிப்பை முடிச்சுட்டு பர்சனல் லைவ் வரவே இல்லை. வந்துடலாம், ஏன் வரவே இல்லை, வந்துடலாம். நீங்கள் அழகு தான். அப்படியா? குபேந்திரன், செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஈரோடு ஆனந்தராஜ், வணக்கம். உன் கண்ணை பார்த்தா கஷ்டமாக இருக்கா? அந்த கண்ணு செவந்திருக்கு அதனாலயா? தூக்கம் இல்லைல்ல 2 நாளாக, அதில் நேற்று ரொம்ப ஓவரில் டைம் ஆகிப்போச்சு. அது அப்புறம் எனக்கு தெரியும் டே டைமில் என்னால் தூங்க முடிஞ்சால் ஓகே. முன்னெல்லாம் தூங்குவேன், இப்போ தூங்க நேரம் இல்லாததுனால தான் இப்போ நான் நைட்டில் சீக்கிரமாக லைவ் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுறேன். அந்த 3 புள்ளி இறங்கிட்டே போகுது. அடுத்து மெம்பர்ஷிப் எடுத்தால் தான் பார்க்க முடியும் போல். நீ வேறு, நான் அதில் ஒரு டிசைன்ஸ் போடலான்னு இருந்தேன் இந்த இடத்துல. சரி, அதில் வந்து மைக் ரொம்ப கம்மியாக இருந்தது ஐலைனர். சரி, நாளைக்கெலாம் அதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சுட்டேன்.
இங்கே வச்சுருப்பேன். இங்கே இந்த டாலர் இருக்குல்ல பெண்டன்ட், அது மறைஞ்சிக்கும், அதனால தான். இது கண்ணா இல்லை கரண்ட்டா? ஒரே கண்டிஷனா? அப்படிலாம் லோக்கலாக விலை பேச மாட்டேன், ஒன்லி விஐபி. ஈஸ்வரன் செல்லக்குட்டிங்களா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ, அங்கே ஃப்ரீயாக டிஸ்டர்ப் இல்லை சார் ப்ரோ, அங்கே ஃப்ரீயா. என்ன டெம்பிள்? சாய்பாபா டெம்பிளா? சாப்பாடு கொடுத்துருப்பாங்களே. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா வந்து சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க வியாழக்கிழமை அப்போது. அப்புறம் அவங்க டப்பா எடுத்துக்கிட்டே போவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, 2 டப்பா எடுத்துகிட்டே போவாங்க. ஒரு டைம் நீ சாப்பிட்டு பார்க்குறியான்னு கொடுத்தாங்க, சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. 3 டப்பா 2 டப்பா மதிய சாப்பாடை அதை வாங்கிட்டு வந்து மறுநாள் வச்சுப்பாங்களான்னு தெரில எனக்கு. ஆனால் அது அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே அன்னைக்கு மதியத்துக்கு தான் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் போவாங்க, மதியத்துக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு டைம் எனக்கு கொடுத்தாங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. அப்புறம் அடுத்து வர, ஐயோ அக்கா நானும் எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா தரேன், எனக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டைம் போகிறப்பெல்லாம் ஒரு 2-3 தடவை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கொடுக்குற நேரம் இல்லை அந்த டைமில். அதுமாரி கொடுத்தேன். அவங்க வெஜிடபிள் சாப்பாடு, ஒரு டைம் கீரை சாப்பாடு, இதெல்லாம் அங்கே போடுவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணி அன்னைக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். பயங்கர குளிர், ட்ரீம் வண்டியில் வரவே முடியல. அப்புறம் என் ஹஸ்ஸை தான் நான் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சா கூட எனக்கு அந்த கையெல்லாம் நான் அப்படியே சில்லுப்பு தாங்கி எனக்கு முடியல. அப்புறம் பேகு என்னோட உடம்புக்குள்ளேயே சூட்டுக்கு இப்படி அணைச்சிக்கிட்டு மேலே அவங்க மேலே இப்படியே சாஞ்சி படுத்துக்கிட்டு அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிட்டே வந்தேன். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்தேன். அவங்களுக்கு குளிர் தாங்கலை. அப்புறம் அவங்க என்னை நல்லா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கொடி அப்படின்ட்டு அப்புறம் இறுக்கி அணைச்சிக்கிட்டேன். ஒரே இந்த சைடு அந்த சைடும் ஒரே மரம் செடியா, பயங்கரம். ஏன் நிலா புள்ளி மட்டும் வச்சிருக்க, கோலம் போடலை? அதை நீங்கள் தான் போடணும் செல்லம். மோகன் உங்களுக்காக தான் விட்டு வச்சுருக்கேன், கோலம் போட நீங்கள் தயாரா? வயசாசுல நிலா, வயசாசுலையா? 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே. கொஞ்சம் பர்சனல் லைவ் எப்போன்னு சொல்கிறேன் தாங்க, சொல்கிறேன். கழுத்தில் 3 பேர் மிஸ்ஸிங். எனக்கு மேலே உள்ள கமெண்ட்ஸை படிக்கிறீங்க, கீழே உள்ள கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க, என் கமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. இல்லைம்மா, நிஜமாக ஸ்க்ரீனில் படலை, அதாவது என் கண்ணில் படலை. லைஃப் டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே தான். நாங்கள் தயாராக தான் இருக்கோம், இடத்த காட்டினா ரோடு போடுவோம். அதுக்கு என்ன பண்ணுறதால பார்த்துக்கலாம். எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? ஹாய் கிருஷ்ணா. டுடே வீக் ஆஃப்மா. மெம்பர்ஷிப் லைவ் எத்தனை மணிக்கு? இருங்க சொல்லிடுறேன். கரெக்டாக 12 மணிக்கு, இன்னும் 11 நிமிஷம் இருக்குது. சரோ ப்ரோ, சேம் பிஞ்ச். நானும் போயிட்டு வந்தேன். போனே ஆச்சுன்னா ஏண்டா போனேன்னு ஆயிடுச்சா? ஏன் அதில் இப்போ ஏதோ மனசுக்கு வருத்தமாக இருக்கோ? சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. தயவு செய்து ஃபேஸ்புக்கை மட்டும் நம்பாதீங்க, அது ஃபேக் ஐடி. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக் ஐடி, எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே வந்த வாக்கில் அன்லைக் அவனுக்கு போட்டு விட்டுட்டு, யாருமே லைக்கு போடாதுங்க, அன்லைக்கை போட்டு விட்டுட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகுங்க. எல்லாம் ஃபேக் ஐடி. அவன் இன்ஸ்டாவே நம்பாதீங்க.
லைக் போட சொல்லி கொடுங்க. லைக் ஸ்க்ரீன் அப்படி டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க செல்லம். 2 டைம்ஸ் இப்படி தொடுங்க. லைக் நில்லுங்க நில்லுங்க. நின்று சாப்பிட்டீங்களா? ஷங்கர், ஹாய் ஷங்கர். மணிமாறன் தொடவாவா? குல்ஃபி லுக்கு ஸோ எம்மியா. மோனி என்ன ஆச்சு? எனக்கு நார்மல் தான், டேப்லெட் அண்ட் டானிக்கு. விக்கி, ஹாய் விக்கி. ஐ வில் ஹோம் டுடே, வீக் ஆஃப். தூக்கம் வருது, நான் போய் தூங்க வேண்டியது தான். மெம்பர்ஷிப்பு சரோக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால தான். மெம்பர்ஷிப் லைவ்லையும் இதே மாதிரி தான் லைவ் போடுவீங்களா? அது எப்படி இங்கே சொல்ல, இது அது எப்படி காமன் லைவ் மெம்பர்ஷிப் ஒரே மாதிரி இருக்கும்? நீங்களே ஒரு முடிங்க வந்து ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு சில்வரை ஜாயின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அப்கிரேட் பண்ணி விஐபிக்கு மாறலைன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஹாய் ஹாய் ஹாய். நீங்கள் செம்ம அழகா. தேங்க்யூ விக்கி. செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நடுவில் என்ன திஸ் டைம் இவர் பரந்தாவுக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. மூர்த்தி, உங்கள் கமெண்ட்ஸ் வர வர சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. டபுள் டச் பண்ணால் புள்ளி கலைஞ்சிடுங்க. இரண்டு பிள்ளைய பார்க்க அறிகுறி இருக்கா? கிடையாது, உனக்கு மட்டும் இஷ்யூ. கோல்டு வந்தா கோல்டுலேருந்து ஸ்டார்ட். விக்னேஷ், ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ? ஃபைண்டா. லைக் போடலாமா? கை உங்கள் காலத்து என்னது லைக்கு? புரியலையே எனக்கு. தெரியல சார். அப்புறம் டாக்டர்ஸில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, பார்ப்போம். எனக்கே இப்போ அப்படி தான் இருக்குது நிலமை. டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாமல் இன்றைக்கி ஆல்ரெடி வாங்கி வச்ச டேப்லெட்டை இப்போ மதியம் தேடிக்கிடி எடுத்து போட்டிருக்கேன். முடியல செல்லம், உனக்கு முடியல. 922 வேணும். தமிழ்நாடுக்கு வந்தால் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் எந்த நாட்டுக்கு வந்தாலும் என்னை பார்க்க முடியாது. கண்ணுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் முழிக்காத போய் லைவ். ஆமாம், 2 நாளாக இருக்குது. லேசாக இருந்தது, ஒரு கோடு தான் இருந்தது முந்தானேத்து. அப்புறம் முந்தானேத்து காலையில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அன்றைக்கி நம்ம அழுதோம்ல, அது ரொம்ப அதிகமாச்சு. அப்புறம் நேற்று ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரி, இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. கண்ணாடி எடுத்துகிட்டு போகல. என்னோடய கண்ணாடியில் வேறு பவர் போயிடுச்சு போல் இருக்குது. அது வேறு தேஞ்சிடுச்சு. அது போய் டாக்டர்கிட்ட வேறு மாற்றணும். வேறு 6 மந்த்துக்கு மாற்றணும். இப்போ அதை நான் பார்த்து 1 இயர் தொட போகுது. 8 மந்த்துக்கு தாண்டி போயிடுச்சு. கண்ணாடியில் வேறு பவர் வேறு சுத்தமாக போயிடுச்சு. அதுவும் இன்றைக்கி நான் கண்ணாடி எடுத்துகிட்டு போகாமல் மறந்துட்டேன். நேத்தோ இன்றைக்கும் அது கண்ணில் மண் பட்டு எனக்கு இதாகிடுச்சு. அப்புறம் இப்போ போகும்போது கண்ணாடியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் வீட்டில். அப்புறம் கை டக்குன்னு எடுத்துட்டேன். அப்பா அது போட்டதுக்காக தான் எனக்கு ரோடே தெளிவாக தெரிஞ்சுது. பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்ல நான், அதான். நான் போய் சொல்லலை, நிஜமாகவே சரோ சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆகும் போல். நான் ரிப்போர்ட் அடித்தேன், ரிமூவ் பண்ணிட்டாதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சூப்பர் 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 பட்டுங்களா, சூப்பர் சூப்பர்.
என்னது காமெடி மேலே குட் நைட் அமைதியா என்ன சொல்லுவையா ட்ரை வெரி டல் எமோஷன் ப்ராப்ளம் யுவர் வீடியோ. விடுங்க விடுங்க விட்டு தள்ளுங்க. அப்புறம் வாய்ஸ் ஃபுல்லாக சரி, லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஹாய் வணக்கம். காஃபி அண்ட் அப்படி ஓகே. நான் 6 நிமிஷம் தான் இருக்குது. 6 நிமிஷத்தில் நான் கரெக்டாக காமன் லைவ் முடிச்சிடுறேன். அப்போ தான் நான் ஷார்ப்பாக வந்து சிற்பி 922க்கு வர முடியும். இல்லை கோல்டு மெம்பர்ஷிப் வந்துடலாம். காமன் முடிஞ்சதும் ரொம்ப நேரமாக லைவை தேடினீங்களா? அப்புறம் எப்போ கண்டுபிடிச்சிங்க? சரோ சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆகும் போல். மெம்பர்ஸ் லைவா? மெம்பர்ஸ் லைவ் கோல்டு. செல்லக்குட்டீஸ் யூடியூப்பில் மட்டும்தான் நம்மளோட ஒரிஜினல் சேனல். நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யூடியூப்பை தவிர வேறு எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் ஃபேக் ஐடி. ரிப்போர்ட் அடிச்சிருங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே 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 சங்கர். இன்னைக்கு எல்லாம் ஆச்சு. நல்லா இருக்கண்ணா. முடியல, உடம்பே முடியல. காலைல கண்ணை முழிக்க கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறேன். ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் மேம் சொல்லிட்டு எழுந்திரிச்சிலேருந்து நானும் படுக்கணும்னு நினைக்கிறேன். முடியல எனக்கு. யூடியூப்லையே நிறையா இருக்குது. ஆமாம் குமார். ஆமாம், ஸ்பெஷல் லைம் இருக்கா? ஹாய் அக்கா, தூக்கம் வரலையா? எப்போ வருவீங்க? வருவே மணிமாரம். ராக்ஸி லைவில் வேறு என்னடி பண்ண? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக எனக்கு இப்போ உடம்புலாம் சோர்ந்துருச்சு. லைவ் வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஒரு நாள் லைவ் வராது பார்த்தீங்களா? 10 நாளாக வியூஸ் டல் அடிச்சுட்டு கிடக்குது. அதனால தான் சரி கொஞ்சம் ஒரு ஒப்புக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அக்கா உங்கள் டைம் 12:30 தான் கரெக்டாக நம்ம டைம். அது அந்த சேனலுக்கு தான். இதெல்லாம் வந்து 10:30க்கே வந்துடணும். ஓகே ஓகே, பார்த்து போயிட்டு வாடா. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஏன் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு கேட்குறான். ஏன் நான் எழுந்திரிச்சு நீங்கள் பார்த்ததே இல்லையா? புட்டிங் கேக் சாப்பிட வந்தேன். உனக்கு வேணுமா? நிலை நல்லா இருக்குண்டா. கப்புக்குள்ளே தானே போட்டிருக்கோம். கப்புக்குள்ளே இருக்கும் கரெக்டாக. நல்லா நான் ஒரே டைம் சாப்பிட்ருக்கேன். பர்சனல் லைவ் டைம். செந்தில் ரொம்ப காலுக்கு நடுவில் வச்சுட்டு கவுண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிற மெம்பர்ஷிப்புக்கு 14 மினிட்ஸ் தான் இருக்குது. 6 மினிட்ஸ் தான் இருக்குது. 3 மினிட்ஸ் தான் இருக்குது. வணக்கம் வணக்கம். லாக் அவுட்டா செல்லம்? எப்படி இருக்க? ஒர்க்கு கிடச்சிச்சா உனக்கு? முடிஞ்சிச்சா? எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டியா? அக்கா உங்கள் நௌஷத் மார்னிங் 4 PM. ஓ ஊருக்கு 4 PM. அவன் பயந்துட போகிறான்டா. 4 PMக்கு எழுந்திருப்பானா அவன்? அக்கா சரி ஓகே. இது ஒரு 18 இன்னும் ஒரு இருக்குது, டைம் இருக்குது. ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது நான் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு. இல்லை எப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன டைமுக்கு எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் நோட் பண்ணிட்டு வந்து உட்கார முடியும்? திடீர்னு கொசு கிடைக்குது அரிக்குதுன்னா சொரிவேன். கை எட்டலன்னா டப்புன்னு எழுந்திருப்பேன். இதெல்லாம் என்ன? பாஸ்கர் லோ நெக்கு போடணுமா?
இதை விட அந்த கிழட்ட இதே தைக்க மாட்டேங்குது. நான் ஒரு அளவு சொன்னா அதுவே அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்குன்னு அதுவே எல்லாத்தையும் மாத்திக்குது. இதுல இன்னும் லோனுக்கு அப்படின்னாக்கா நான் தைக்கவே மாட்டேன், நீங்க எடுத்துட்டு போங்கன்றோம். அந்த கிழவை எப்படி தெரியுமா, ப்ராப்பரா தைங்க, ரொம்பலாம் தைக்கிற மாதிரி தான் என்கிட்ட வராதிங்க. அது அந்த மாதிரி கிழவை கொடுக்கணும். அந்த கிழவன்ட்ட இப்போ சாரீ வந்துருச்சு, ஆர்டர் பண்ண சாரீ வந்துருச்சு. இப்போது அந்த ஒரு சாரீ ஒரு ரீல்ஸ் போட்டல, அதுக்கு இன்னும் கொடுக்கல. இப்போ செகண்ட் ஆர்டர் பண்ண சாரீ வந்துருச்சு. இப்போ தேர்டு வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் நேரம் கொடுத்துருந்தா அவன் எப்போவே கொடுத்துருப்பான். நான் போன சாட்டர்டே நினச்சேன், சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே கொடுப்போம் அப்படின்ட்டு. மண்டேன்னு அப்படியே போய் இப்போ ஃப்ரைடேவே வரப்போகுது. கொடுத்துருந்தா எந்நேரம் கொடுத்துருப்பான். ஆண்டி எப்படி உஷார் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அது அங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லி கொடுக்கலாம். கிழட்டுக்கு எதுக்குடா சொல்லி கொடுக்கணும். வாங்க ஃபலூடா சாப்பிட்லாம். ஐயோ அது ஏன் கேட்குற. ஒரு டைம் வந்து ராமேஸ்வரத்தில் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நான் ரொம்ப லோல் பட்டேன். அப்படியே தொண்டை கட்டிக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி பழைசா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபலூடா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ராமேஸ்வரத்தில் தான் சாப்பிட்றேனே. சாப்பிட்ட எப்போ நான் இப்போ கிடையாது. அது ஃபஸ்ட்டு டைம் சாப்பிடும்போது என்ன வருஷம் அப்படின்னா அது 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கும். ஃபலூடானா என்னென்னு எனக்கு தெரியாது. ஒரு டைம் வந்து அந்த போர்டில் போட்டிருப்பாங்களே, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, சரி ஓகே இதை ஆர்டர் பண்ணுவோம். அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே கோவிலுக்கு போகிறதுக்காக தங்கியிருந்தோம் பாருங்கள். போனோம் பாருங்கள், அப்படியே சூட்டை கழுப்பி விட்டுடுச்சு, வைத்த வலி. ஐயோ முடியல. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தொண்டை கட்டிக்கிட்டு மழை டைமில் வேற போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இன்னும் எடுக்கல சங்கர். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எடுக்கலாம், நார்மல் எடுத்து என்ன பண்ண போகிறோம். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? ஹாய் நிலா, ஹாய். 4 மணிக்கு எந்திரிக்க மாலை 4 மணிக்கு எழுந்திரிக்க மாலையாக போட்டிருக்காங்க. எப்போ முழிப்பு ஆகுதோ அப்போ எழுந்திரிக்கிறது தான். அப்படித்தானுங்க. சரி சரி, கரெக்டாக சொன்னீங்க வெங்கடேஷ். சிற்பி 9 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எனக்கு ஃபேஸ்புக்கெல்லாம் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, டேங்கோ கிடையாது. போலியை யாரும் நம்ப வேண்டாம். கண்ணை கட்டுது சாமி. எப்படி சிற்பி 922 தாங்குவேன்னு எனக்கு தெரியல, ஒன்றும் புரியல. கோல்டு லைவ்னா என்ன? செப்பே கலக்காமல் ஒரிஜினல் தங்கம் இருக்குல்லம்மா, அதை வந்து நல்லா நெருப்பில் நல்லா உருகி உருகி ஊற்றி டிசைன் வேணும்னா உங்களுக்கு அச்சடித்து வைப்பாங்க. அது பேர் தான் கோல்டு. ப்ளவுஸை இன்னர் உள்ளே போடுற மாதிரி தைக்க சொன்னால் தாத்தா என்ன பண்ணுவார் பாவம். இன்றைக்கி ரீல்ஸு எல்லாம் சூப்பர். தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ. ஹாய் முத்தோ, நான் இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அம்மா கையால் சாப்பிடணும். கண்டிப்பாக நௌஷா தள்ளி சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. எப்போ வருவீங்க ஊருக்கு நீங்கள்? லவ் யூ தங்கப்பிள்ளை. அருள் ஒர்க்கு அதிகம் மோனினா, பவர் இல்லை, கழுத்தா இல்லை, காலத்தா போடிக்கிற மாதிரி இருக்கு. நியூ ஒர்க்கு 1 மந்த்துக்கு போஸ்ட்டு போன் பண்ணிட்டேன். சரி சரோ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கே ஒரு மெசேஜும் காணோம், ஆளை பிடிக்கவும் முடியல. மோனி உங்களுக்கு இப்போது ஒரு இது ஸ்க்ரீன் இது அனுப்பி விட்டோம் பார்த்தீங்களா, லிங்க் ஒரு 4 இது. அதில் எது பெஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள். விஷயத்தை மட்டும் லைவில் ஷேர் பண்ண வேணா. அது 4ல் எது ஓகேன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா, மெசேஜ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு உங்கள் கண்ணு தான் அழகு. தேங்க்ஸுங்க. இன்றைக்கி எனக்கு இந்த ஸ்டைல் உங்கள் கண்ணு தான் அழகா. என்னது இது மாற்றி மாற்றி படிக்கிறேன்ப்பா. செல்லங்களே லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டு வெரி ஹார்ட் மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி இந்த ஸ்டைலு ஃபாலோ பண்ணி தூங்கிடு. இல்லைடா தூங்க முடியாதுடா, லைவ் கொஞ்ச நேரமாவது போட்டுட்டு தான் தூங்கணும். நிலா டீ குடிக்க.
சிவம் சிவா வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ பட்டு, தேங்க்யூ பட்டு, தேங்க்யூ. உங்களை பார்த்தா ஏற்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே. அந்த இது தானே நேற்று ஒன்று அனுப்பி விட்டீங்க, அதுக்கு பண்ணுறேன். காலைல டைம் இல்லை பண்ணுறதுக்கு. நான் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. காலையில் அவசர அவசரமாக ரீல்ஸ் எடுத்து போட்டு போனேன். அந்த ரீல்ஸில் வியூஸ் போச்சான்னு கூட இப்போ நான் பார்க்குறதுக்கு இல்லை. வண்டியில் வரும்போது ஃபோனை எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. நிலா நான் யூடியூப் போல. சரி ஓகே கைஸ், லைவ் முடிச்சிடலாம் வாங்க. நான் கோல்டு ஆன் பண்ணிடுறேன். ஓகே செல்ல குட்டீஸ், சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து கோல்டு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே உட்காடுறேன். அப்புறம் மறுபடியும் கரெக்டாக 12:30க்கு சிற்பி 922 குடைக்குள் மழை சேனலை ஆன் பண்ணுறேன். கைஸ், யாராவது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்பாதீங்க, அவனை உடனே பிளாக் அடிங்க, ரிப்போர்ட் அடிங்க. அவன் ஒரு ஃபேக் ஐடி. யாரும் நம்பி அவன் போட்டிருக்கிற நம்பருக்கெலாம் கால் பண்ணிடாதீங்க. அவன் ஒரு ஃபேக் ஐடி, உங்களை ஏமாற்றி பிடுங்கிடுவான். முடிஞ்சால் அவனை ரிப்போர்ட் அடித்து தூக்குங்க. ஓகே செல்ல குட்டீஸ், நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். ஒரிஜினல் யூடியூப் சிற்பி 90 டிகிரி வேஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. இது எல்லாமே யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகே செல்லங்களே, உங்கள் 3 பேருக்கும் நான் அப்படி சிற்பி 922 பார்க்குறேன். கண்ணை கட்டுது, முடியல, கட் பண்ணுறேன், முடியல. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் செல்ல குட்டீஸ். கண்டிப்பாக அது சிற்பி 922 மாற்றிடலாம்.